نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي كتابه القديم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى وقال نبينا محمد صلى الله عليه وسلم لكل شيء سقالة سقالة قلوب ذكر الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه ابن ماجه اللهم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே இப்பொழுது இறைவனுடைய நேசத்தை பெற ஸிக்ரே கல்வி எவ்வாறு செய்வது என்ற பயிற்சியை நாம் பெற இருக்கின்றோம். அதனை பற்றிய விளக்கத்தையும் அதனை பற்றிய பயிற்சியும் நாம் இன்ஷா அல்லாஹ் பெற இருக்கின்றோம். ஸிக்ரே கல்வி என்றால் என்ன? திக்ரிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று நாக்கில் செய்யக்கூடிய திக்ர், இன்னொன்று மனதிலே செய்யக்கூடிய திக்ர். நாக்கில் செய்யக்கூடிய திக்ருக்கு திக்ரே லிசானி என்று சொல்வார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றது போல இவைகள் எல்லாம் நாக்கிலே செய்யக்கூடிய திக்ர். இன்னொரு வகை திக்ர் இருக்கிறது, மனசிலே செய்யக்கூடிய திக்ர். இந்த திக்ர் மனசுல மட்டும்தான் செய்யணும். நாக்கிலே செய்யக்கூடிய திக்ருக்கு உங்களுக்கு குர்ஆனில் ஏற்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனசிலே செய்யக்கூடிய திக்ருக்கு என்ன ஆதாரம்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். சூரத்துல ஆராஃப்ல 205வது வசனத்துல குறிப்பிடுகின்றான், வதுகு ரப்பக, இறைவனை நினைவு கூர்வாயாக. எப்படி? அல்லாஹ் சொல்கின்றான், இறைவனை நினைவு கூர்வாயாக, திக்ர் செய்வாயாக. எப்படி நினைவு செய்ய வேண்டும்? ஃபீ நஃப்ஸிக, மனதிற்குள்ளாக. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், உம்முடைய இறைவனை மனதிற்குள்ளாக நீங்க என்ன செய்யணும்? நினைவு செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? ததுர்ர வஹீஃப, பணியுடனும் பயத்துடனும், தூனல் ஜஹர் மினல் கவுல், சப்தம் இல்லாமல். நாக்குக்கு வேலை கிடையாது, நாக்குக்கு வேலை கிடையாது, மனதுக்குள்ள செய்யணும், சப்தம் இல்லாமல் செய்யணும். பில் குதுவி வலாசால், காலையிலும் மாலையிலும். அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல, காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை. வலா தகும் மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்து இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இதுதான் நாம செய்யக்கூடிய ஸிக்ரே கல்விக்கு ஆதாரம். இதற்கு ஹதீஸ்ல என்ன ஆதாரம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ தாயிமா, எல்லா நிலையிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்தார்கள், எல்லா நிலையிலுமே. அப்ப அல்லாஹ் தஆலா அதான் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யذ்குருன அல்லாஹ கியாமன் வ குஉதன் வலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் திக்ர் செய்வாங்க. எப்படி? ஒரு மனிதனுக்கு 3 நிலை தான் இருக்குது. ஒன்று நிற்கக்கூடியது, இல்லது அமரக்கூடியது, இல்ல படுத்தக்கூடியது. இந்த 3 நிலையிலையும் திக்ர் செய்வார்கள் சொல்லி காமிக்கின்றான். இந்த 3 நிலையிலையும் திக்ர் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வேணும்னு சொன்னா அது திக்ரே கல்வி மட்டும்தான். இந்த திக்ரே கல்வியை செய்யும் பொழுது நம்முடைய இந்த 24 ஹவர்ஸ் நமக்கு திக்ர் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கிறது. ஆகத்தான் இந்த திக்ரே கல்வியாகப்பட்டது மிகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறது. இந்த திக்ரே கல்வி ஏன் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றாங்க. அவங்க யாரு? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க தொழுகையில பயபக்தியுடன் தொழுவார்கள். எப்படி? முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, அவங்க தொழுகும் பொழுது பயபக்தியுடன் தொழுவார்கள். நம்ம தொழுகின்றோம், ஆனா தொழுகையில பயபக்தி இருக்கிறதா? எல்லாம் சற்று சிந்திச்சு பாருங்க. நம்ம தொழுகும் பொழுதுதான் உலகமே உள்ள நிக்குது. என்ன செய்யுது? கடை வியாபாரம் பண்றோம், கடையில உள்ள வியாபாரத்துடைய கணக்கெல்லாம் உள்ள வருது. பெண்கள் என்ன செய்யறாங்க? தொழுகும் பொழுது சோத்துக்கு
நம்ம உப்பு போட்டோமா அல்லது வேற என்ன கடையில என்ன ஜாமான் வாங்க வேண்டியிருக்கிறது என்று பல விஷயங்கள் அப்போதான் ஞாபகம் வருகிறது. ஆகவே இந்த நிலையில நம்ம தொழுதுன்னு சொன்னா தொழுகை சரியாகுமா? ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நீங்க தொழக்கூடிய சமயத்திலும் சரி எந்த சமயத்திலும் சரி அல்லாஹ் உங்க இதயத்தை தான் பார்க்கறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சூரிக்கும் வலா அஜ்சாமிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடம்பையோ தோற்றத்தையோ பார்க்கறது கிடையாது. என்ன செய்யறான்? வலாக்கின் யன்துரு இலா குலூபக்கும் வ அமாலக்கும். உங்களுடைய இதயத்தை தான் பார்க்கறான். இப்ப நீங்க தொழக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வுடைய பார்வை என்ன செய்யுது சொன்னா உங்க இதயத்துல இருக்குது. அப்ப இதயத்துல இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? அல்லாஹ்வை காணோம், உலகமே உள்ள நிக்குது. அப்ப இப்படி தொழுதுன்னு சொன்னோம்னா இந்த தொழுகைக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இப்ப ஒரு மனிதன் ஒரு பையன் ஸ்கூல்ல பரீட்சை எழுதுறான். அந்த பரீட்சையில அவன் ஒரு 35 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணிடுவான். ஆனா ஒரு 5 மார்க் எடுத்தா பாஸ் ஆவானா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு பயபக்தி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று பயபக்தின்னு தொழுகின்றோமோ அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும். இப்ப நம்முடைய தொழுகை பற்றி நாம என்ன செய்யலாம்? அதை பத்தி தீர்மானம் செஞ்சுக்கலாம். யாரையும் கூப்பிட தேவையில்லை. நம்முடைய தொழுகையை பற்றி நமக்கே தெரியும். ஆகவே நம்முடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா ஃபவைலுலில் முஸல்லின், தொழக்கூடியவர்களுக்கே நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி இந்த வசனத்துல நம்ம தினமும் ஓதக்கூடிய வசனம் சூரத்துல மாவுல அல்லாஹ் சொல்றான் தொழக்கூடியவர்களுக்கே நரகம் தான். என்ன காரணம்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவங்க தொழுவாங்க, ஆனா தொழக்கூடிய சமயத்துல அவங்க அசட்டையா இருப்பாங்க, பாரமுகமா இருப்பாங்க. தொழுவாங்க, தொழுகையில அவங்க என்ன கவனம் உள்ள இருக்காது. ஆகவே அந்த கவனம் எல்லாம் அல்லாஹ் விட்டு திரும்பி விடும். இப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் தான் என்று சொல்லி காமிக்கின்றான். அப்போ நம்ம இவ்வளவு போட்டு கஷ்டப்பட்டு தொழுகிறோம். தொழுகும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும். என்ன செய்யணும்? அந்த பயபக்தி வேணும். அந்த பயபக்தி உடல்லாம் வெற்றி பெற்றா அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இந்த பயபக்தி வர்றதுக்கு என்ன செய்யறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை பரிசுத்தம் செய்தவர் வெற்றி பெற்றார். அல்லாஹ் என்ன சொல்றான்? தன்னை பரிசுத்தம் செய்தவர் வெற்றி பெற்றார். அவர் யாருன்னு சொன்னா வதக்கர அஸ்மா ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வை திக்ர் செய்து தொழுவார். அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது அவருக்கு பரிசுத்தம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காமிக்கின்றார். ஆகவே அந்த மன பரிசுத்தம் கிடைக்கும் என்று சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த திக்ரே கல்வி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே தான் இந்த திக்ரே கல்வி ரொம்ப அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நம்ம அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, அதாவது இஹ்சான், ஒரு மனிதனுக்கு இஹ்சான் ஒரு தன்மை வேண்டும். இஸ்லாத்துல 3 விஷயங்கள் இருக்குது. இஸ்லாம், ஈமான், இஹ்சான். ஈமான்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாம்னா தெரியும். ஆனா இஹ்சானை பற்றி யாருமே பேசுவது கிடையாது. அந்த இஹ்சானை தரக்கூடியதான் இந்த ஆன்மீக பயிற்சி நிலையங்கள். இந்த அதாவது திக்ர கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி முறையில அந்த இஹ்சானுடைய அந்த பயிற்சி நம்ம கற்று தராங்க. இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதர் வெற்றி பெற முடியும். இஹ்சானா என்ன என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் இஹ்சானு அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா, நீ இறைவனை வணங்கும் பொழுது அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும்? அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்க வேண்டும். இல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த தன்மை நமக்கு வரணும். அப்போ இது தொழுகையில மட்டும் கிடையாது, எந்த நேரமுமே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த தன்மை ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவன் வெற்றி பெற்றான். அவன் தான் இஹ்சானுடைய தன்மையில் இருக்கின்றான். அந்த இஹ்சானுடைய தன்மை தரக்கூடிய திக்ரே கல்வி. இந்த திக்ரே கல்வி நாம செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், எந்த நேரமும் அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான், இந்த தன்மை உண்டாகும். அப்படி உண்டானுச்சுன்னு சொன்னா தொழுகையில பயபக்தி வரும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல பயபக்தி வரும். நம்ம கொடுக்கல் வாங்க செய்வோம், அப்ப என்ன செய்வோம்? யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டோம், யாரும் ஏமாத்த மாட்டோம். ஏன்? அல்லாஹ் என்னை பாத்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஏமாத்தன்னு சொன்னா அல்லாஹ் என்னை பிடிச்சிருவான். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்வாங்க. ஏன்? அல்லாஹ் என்னை பாத்துக்கிட்டு இருக்கிறான். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வாங்க. ஏன்? அல்லாஹ் என்னை பாத்துக்கிட்டு இருக்கிறான். மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வாங்க. ஏன்? அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான். மகன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்வாங்க. ஏன்? அல்லாஹ் என்னை பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற தன்மை உள்ளே வருகும் பொழுது அவனுடைய அனைத்து அமல்களுமே சரியாயிருது. அப்படி சரியாவதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில அவன் எல்லா நிலையிலுமே சரி செய்து கொள்வதற்காக உள்ள ஒரு திக்ர் தான் இந்த திக்ரே கல்வி. இந்த திக்ரே கல்வியை தான் இறைநேசர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. இறைநேசர் மட்டும் செஞ்சாங்க, யார் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலம் அது மாதிரி இருந்தது. ஆனா அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் இந்த திக்ரே கல்வி வேணும், எல்லாருடைய மனங்களும் சுத்தமடையணும் என்பதற்காக வேண்டி நாம் அனைவருக்குமே இது ஒரு பாக்கியத்தில் கிடைத்திருக்கிறது. இந்த காலகட்டத்துல அனைவருக்குமே சொல்லிக் கொடுக்க சொல்லி அனுமதி வந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் சொன்னா ஷேக் அல்லாஹ் கான் சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அவங்க இருந்தாங்க.
அவங்க 1936ல டெல்லியில வந்து படிச்சாங்க. டெல்லியில வந்து படிச்சு ஆலிமா படிச்சு குர்ஆனை முழுமையாக அவங்க மனப்பாடம் செஞ்சு ஹதீஸை முழுமையாக மனப்பாடம் செய்து மக்கள்கிட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இந்த தீனை எத்தி வைக்கிறாங்க ஊர்ல போயிட்டு, பஞ்சாப் பக்கத்துல. அந்த சமயத்துல அவர்களுடைய ஒரு மாடு காணா போயிருது. அந்த மாடு தேடிக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போறாங்க. போகும்பொழுது அந்த திண்ணை மஜ்லிஸ்ல ஒரு அங்க உள்ள அந்த கிராமத்துல உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பேச்சு நடக்குது. அந்த பேச்சுல வந்து அதாவது ரூஹுடன் பேச முடியுமா, இறந்து போனவருடைய ரூஹுடன் பேச முடியுமாங்கிற ஒரு டாபிக். அப்ப இவங்க சொல்றாங்க அதெல்லாம் பேச முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த மஜ்லிஸ்ல ஷேக் அப்துல் ரஹீம் சொல்லக்கூடிய ஒரு பெரியார் இருக்கிறாங்க, இறைநேசர் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மகனே, இறைவன் யாருக்கு இந்த ஆன்மீக கல்வியை கொடுத்திருக்கின்றானோ, ஆன்மீக ஞானத்தை கொடுத்திருக்கின்றானோ, அவர் என்ன செய்ய முடியும், இறந்தவருடைய ரூஹுடன் பேச முடியும், இறைநேசருடைய ரூஹுடன் பேச முடியும் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நானும் அதுபோல இறந்தவருடைய ரூஹுடன் பேசிக்கிட்டு இருக்கேன், இறைநேசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஷேக் அல்லாஹ் குறிப்பிடுறாங்க, நீங்க சொல்றது உண்மைன்னு சொன்னா என்னைய பேச வைங்க, நான் பேசிட்டேன்னு சொன்னா நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க பெரிய ஆலிம், இவங்க இதை பற்றி படிக்கவில்லை, ஆன்மீக கல்வியை படிக்கவில்லை, மார்க்க கல்வியை படித்திருக்கிறாங்க, ஆன்மீக கல்வியை படிக்கவில்லை. ஆன்மீக கல்வியை படித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உடனே இவங்களை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஒரு மக்பரா இருக்கிறது, அந்த மக்பரா பக்கத்திலேயே அமர வைக்கிறார்கள். அமர வைத்துட்டு சொல்றாங்க, இங்கே அடங்கி இருக்கக்கூடிய இந்த பெரியார் இருக்கிறாரல்லோ, இவர் தான் என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லிட்டு நீங்க இங்க இருங்க, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பிரார்த்தனை செய்யறார். ஏன்னா இறைநேசர்கள் இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு அடியான் என்னுடைய அன்பை பெறணும்னு சொன்னா ஃபர்லான வணக்கங்களை கொண்டு மட்டுமல்லாமல் என்னை நெருங்க முடியாது. நம்ம அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு இறைநேசர் ஆகணும்னு சொன்னா, நான் ஒரு அவுலியா ஆகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஃபர்லான வணக்கங்களை செய்யணும், 5 நேர தொழுகையை சரியா செய்யணும், இஸ்லாமிய கடமைகளை சரியா செய்யணும். அதுக்கப்புறம் நஃபிலான வணக்கங்களை கொண்டு அவன் என்ன செய்கின்றான், இதை நெருங்குகின்றான். அப்படி அவன் நஃபிலான வணக்கங்களை கொண்டு நெருங்கும் பொழுது அவன் ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிடறேன், அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக ஆகி விடுகின்றேன். யார், அல்லாஹ். இவன் பார்க்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கண்ணை கொண்டு பார்க்கின்றான், நன்மையான விஷயம் தான் பார்ப்பான் அல்லாஹ். அவன் பார்க்கக்கூடிய கண்ணாகவும், கேட்கக்கூடிய காதாகவும், நடக்கக்கூடிய காலாகவும், பிடிக்கக்கூடிய கையாகவும் ஆகிவிடுகின்றேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட ஏதாவது கேட்டான்னு சொன்னா, எனக்கு யா அல்லாஹ் எனக்கு இதை தா என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சான்னு சொன்னா